Hi viewers, welcome to Grenz Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் ஒரு கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இது வழக்கமாக மைதாவில் செய்யாமல் நம்ம வந்து கோதுமை சப்பாத்தி வச்சு கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு டேஸ்டியான டிஷ். இது வந்து குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஸோ இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் வந்து 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் சப்பாத்தி. ஸோ இந்த 6 சப்பாத்திக்கான காய்கறி அளவு என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட அளவுகளை நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 12 சப்பாத்தி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். நான் இந்த 6 சப்பாத்திக்கு 1 கப் வெங்காயம், கேப்சிகம், கேரட், கேபேஜ், தக்காளி, பூண்டு, இஞ்சி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பாதி கேப்சிகம், பெரிய கேப்சிகம் பாதி கேப்சிகம், 2 சின்ன கேரட்டு, ஒரு பீஸ் கேபேஜும், ஒரு பெரிய தக்காளி, பெங்களூர் தக்காளி, 5-6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சமைக்கிறதுக்கு எண்ணெய் பண்ணுறதுக்கு எண்ணெய், மிளகா தனியா பொடி, டொமேட்டோ சாஸ், உப்பு, கொஞ்சமாக ஆரிகானோ. ஸோ இப்போது நம்ம இந்த 6 சப்பாத்தியும் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சப்பாத்தியை 4 மடித்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கையால் பிச்சு போட்டோம்னா உங்களுக்கு அவ்வளோ இதுவாக வராது, நல்லா இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்க ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், குழந்தைங்க உடனே விரும்பி சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி 4 கட் பண்ணி இந்த சப்பாத்தி எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், மெலிசாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் 6 சப்பாத்தி கட் பண்ணிக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா இது ரிப்பன் மாதிரி இருக்கும், சின்ன ரிப்பன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் மொத்தையாக வந்துடும், அதனால் அதை நீட்டாக கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம 6 சப்பாத்தியும் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கொத்து பரோட்டா செய்ய ரெடி ஆகிடலாம். ஸோ இப்போ இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு டவாவில் நான் ஒரு குழுக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை வந்து 2 விதமாக செய்யலாம். இங்கே ஒரு சிலர் வந்து இதை பொரிச்சும் செய்வாங்க. பட் நம்ம பொரிக்க போகிறதுல நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்ததுனால ஜஸ்ட் ஒரே ஒரு குழுக்கரண்டி எண்ணெய் விட்டு இது கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி தான் செய்ய போகிறோம். பொரிச்சு செய்ய போகிறதுல சாதாரணமாக வதக்கி தான் செய்ய போகிறோம். ஸோ நான் ஒரே ஒரு குழுக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த குழுக்கரண்டி எண்ணெயில் நம்ம வந்து காய்கறியெல்லாம் வதக்கிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க போகிறேன். ஸோ இந்த வெங்காயம் மட்டும் தனியாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது பாதி வதங்கினதுக்கப்புறம் மற்ற காய்கறியெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் கூட எல்லாம் போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்காமல் போயிடலாம். அதனால் நான் வெங்காயம் துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு இதையும் கட் பண்ணி வச்சதையும் நான் போட்டுக்கிறேன். நான் இதில் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் எதுவுமே போடலை. இஞ்சி பூண்டு கூட நான் பொடியாக தான் கட் பண்ணி போடுறேன். அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ இப்போ இந்த வெங்காயம் மட்டும் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு சின்ன அரை டீஸ்பூன் வதங்கிறதுக்காக வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். ஸோ இது ஒரு பாதி வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் மற்ற காய்கறி போட்டு வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், அவ்வளோதான். ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க. இது கண்ணாடி மாதிரி ஒரு வெங்காயம் பாதி வதங்குச்சுன்னா ஸோ அந்த மாதிரி வந்தாலே போதும் நம்மளுக்கு. இது வந்து ஃபுல்லாக ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மற்ற காய்கறி கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வதங்கும். அதனால் பாதி அளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நான் என்ன பண்ணுறேன், மற்ற காய்கறியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேபேஜ், கேப்சிகம், கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காய்கறி வந்து நம்மளுடைய விருப்பம் தான். நான் குழந்தைங்களுக்கு டார்கெட் பண்ணி இதை செய்கிறதுனால அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இதில் வேணும்னா நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம், 3 கலர் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ராக்கலி கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து மஷ்ரூமு பொடியாக கட் பண்ணி போடலாம், இன்னும் வேறு சில காய்கறிகள் போடலாம். ஆனால் இது வந்து குழந்தைகள் டார்கெட் பண்ணுறதுனால அவங்க எல்லா காய்கறியும் குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அவங்க வளரும்போது தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கொஞ்சமாக கேப்சிகம், கேரட், வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி நீங்கள் கூடுமான வரைக்கும் பெங்களூர் தக்காளியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் குழஞ்சி போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அழுத்தமாக இருக்காது. அதனால நான் வந்து பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி விடாமல் வேக வைக்க போகிறோம். முக்கியமாக இதில் வந்து நம்ம அதனால தான் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அந்த விட்டுருக்கு அந்த உருக்குழுக்கண்டி எண்ணெயோட சேர்த்து இப்போ பாதி வதங்கி இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் விட்டுக்கிறேன். இதனால் கிறிஸ்பியாக வதங்கணுன்றதுக்காக. இதை நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கவே மாட்டோம். இது மூடி போட்டு அந்த ஸ்டீமில் அப்படியே வேகணும். அதனால தான் பொடியாக ஏன்னா தண்ணி விட்டிங்கன்னா அது சொதன்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உதிராக வராது. அதனால் நம்ம அப்படியே வதங்கிறதுலேயே அப்படியே வதங்கினா இதுலேயும் நீர் இருக்குது. இந்த காய்கறிகள் நீர் காய்கறிகள் தான், இதுலேயே நீர் பதம் இருக்குது. அந்த ஈரப்பதத்திலே அது வெந்துடும். அதனால் நம்ம மூடி போட்டு இதை ஷிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துல 4 நிமிஷம் வேக விட போகிறோம். ஸோ அதுவே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 4 நிமிஷம் கழிச்சு நல்லா வதங்கியிருக்கு. லைட்டாக தான் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படின்னா நல்லா வதங்கியிருக்குன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் இந்த டிஷ்க்கு தேவையான 2 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறேன். நான் மிளகா பொடி மட்டும் இல்லை, தனி மிளகா பொடி இல்லை, மிளகா தனியாக பொடி தான் வச்சிருக்கேன். அதனால் மிளகா தனியாக பொடி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது குழந்தைகள் டார்கெட் பண்ணுறன்றதுனால நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகா பொடி மட்டும் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தனி மிளகா பொடியும் போட்டுக்கலாம், இல்லை சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிறதுலே அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து நான் குழந்தைங்களுக்காக பண்ணுறதுனால நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி மட்டும் போட்டிருக்கேன்.
இது கூட நம்ம 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த டொமேட்டோ சாஸ் எதுக்குன்னா இது ஒரு தித்திப்பா இனிப்பான ஒரு டிஞ்ச் ஒரு புளிப்பான டிஞ்சும் கொடுக்கும். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்டியான ஒரு இது கொடுக்கும். நல்ல டேஸ்ட் இருக்கும், கலந்து கொடுக்கும், காய்கறி கூட நல்லா கலந்து வரும். அதனால் நான் வந்து ஒரு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் 1 ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் சப்போஸ் தித்திப்பாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு காய்கறி. இப்போ வந்து நான் அந்த நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சப்பாத்தியும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த 6 சப்பாத்தியை போட்டு இந்த காய்கறியில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அந்த காய்கறியில் போட்டிருக்க மசாலா அந்த காய்கறிலாம் நல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டவாவில் உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு போட்டுக்கலாம். பட் இதை வந்து அப்படியே போட்டாலும் நல்லா இருக்குங்க. பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருக்கேன். இது ஒரு நல்ல அப்பீலிங்கான கலரில் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சமாக காய்கறி குழந்தைகள் விருப்பப்பட்ட காய்கறி மட்டும் போட்டிருக்கனால நல்லாவும் இருக்கும். இது வந்து இப்போ இது இறக்க போகிறோம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த இறக்குற சமயத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இதுக்காக ஆரிகானோ போடுறேன். உங்கள்கிட்ட ஹர்ப்ஸ் இதுவும் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட ஹர்ப்ஸ் இருந்தால் போடுங்க. இல்லை ஆரிகானோ இல்லை ஹர்ப்ஸ் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துடலாம். வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம் இந்த இடத்துல. பட் ஆரிகானோ போட்டிங்கன்னா அது தனி டேஸ்ட் இருக்கும், கரம் மசாலாவுக்கு தனி டேஸ்ட் இருக்கும். சப்போஸ் எதுவுமே இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் இந்த நூடுல்ஸ்க்கான மசாலா இருந்ததுன்னா அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் மூணுமே வேறு விதமான டேஸ்ட் இருக்கும். நூடுல்ஸ் மசாலாவும் சரி, ஆரிகானோவும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பரான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கும்பர் தயிர் ரைத்தா வச்சிருக்கேன். நீங்கள் ஆனியன் தயிராத்தோ குக்கும்பர் தயிராத்தோ இல்லை பூந்தி ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்படி எதுவுமே சைட் டிஷ் இல்லைனாலும் அதிலே எல்லாமே கலந்துருக்கு, காரம் உப்பு புளிப்பெல்லாம். இதுவே கூட தனியாகவே கூட ரொம்பவே நல்ல ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். வழக்கமாக சப்பாத்தி மட்டுமே செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக சில நாட்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு வீக்கெண்ட்ஸில் சண்டேஸில் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கொத்து பரோட்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.